இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா, அன்னைக்கு போன மாதிரி ஒரு ரவுண்டு போலாமா? என்னைக்கு போன மாதிரி? அதான் அன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சவாரி ஏத்திக்கிட்டு பானிபூரி சாப்பிட போனோமே. அவங்க கூட மாசமா இருந்தாங்களே, மறந்துட்டியா? ஏண்டா இப்போ இருக்கிற டென்ஷன்ல உனக்கு பானிபூரி சாப்பிடுறது ரொம்ப முக்கியம்? பானிபூரி உனக்கு பிடிக்கும்ல? முதல்ல அந்த வீடியோ எடுத்தது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏய், லைஃப்ல எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக பானிபூரி சாப்பிடாம இருக்க முடியுமா? தட் மீன்ஸ் நமக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்ல வந்தேன். இவன் எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறான்? சொல்றா. டேய், எங்கடா போயிட்ட? ஒரு முக்கியமான விஷயமா போனோம், வந்துட்டு இருக்கோம், வந்து சொல்றேன். என்ன இப்பவே கேளு. டேய், பரவாயில்லடா, இப்பவே சொல்லு. பரவாயில்லையா? ஏய் மரா, கால ஸ்பீக்கர்ல போடு, விஜய் இருப்பா. அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, அண்ணனோட ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருப்பாளோன்னு ஒரு சந்தேகம், அதான். அதனாலதான் அத பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாமேன்னு வந்திருக்கோம். பொண்ணா? என்ன சொல்ற வீரா? ஆமா கார்த்தி, ராகவன் மாமா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தி நினைக்கிறா. அவதான் இந்த ஆக்சிடென்ட்டுக்குமே காரணம். எந்த பொண்ணுன்னு கேளு, எந்த பொண்ணு கேளு. எந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சாச்சா? கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அவளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கேஸ் முடிஞ்சிரும். நம்மளோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். சரி கார்த்தி, நாங்க பக்கத்துல வந்துட்டோம், வீட்டுக்கு வந்து பேசிக்கிறோம். சரி வீரா, கட் பண்ணு. போதுமா? எல்லாம் கேட்டாச்சுல, மறுபடியும் தொல்லை பண்ணாத.